Hello friends, welcome to Kitchen Tips in Tamil. இன்னைக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனாலே கொசு தொல்லை அதிகமாக இருக்குங்க. நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஆலர்ட்ல போட்டால் கூட அந்த கொசு அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. ஸோ அதனால நம்ம சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா அந்த புகைக்கு கொசு உடனே போயிடுங்க. ஸோ அதுக்காக நம்ம தினமும் ஈவினிங் டைமில் சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா கொசு தொல்லை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். நான் டெய்லி இப்போலாம் ஈவினிங் டைமில் சாம்பிராணி போட்டுருங்க. இந்த மழைக்காலம் மட்டும் நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். அந்த புகைக்கு சாம்பிராணி புகை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அந்த கொசு கண்டிப்பாக வராது, போயிடும். சாம்பிராணி போடுறதுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மக்கிட்ட நெருப்பே இருக்காதுங்க. இந்த மாதிரி சார்கோல் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வெளியே கூட 1 கிலோ போல் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார்கோல் வச்சு நீங்கள் கேஸில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த கறி நல்லா நெருப்பாகும். நெருப்பானதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சார்கோல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு தேங்காய்லாம் உடச்சோன்னா அந்த தேங்காய் ஓடு நார் அதெல்லாம் தூக்கி போடும் இல்லைங்களா, அதெல்லாம் தூக்கி போடாமல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஓடு நாரெல்லாம் எடுத்து வச்சு கூட நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கேஸில் வச்சிங்கன்னா அந்த தேங்காய் ஓடு நெருப்பாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாம். தேங்காய் நாராக இருந்தால் ரொம்ப ஈஸி, அதை நம்ம பற்ற வச்சாலே டக்கு நெருப்பாயிடும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பிராணி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா நெருப்பாயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா நல்லா புகை வரும். புகை நல்லா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு கொசு சுத்தமாக வராதுங்க. வீட்டுடைய என்ட்ரன்ஸில் நீங்கள் இந்த சாம்பிராணி கரண்டியை வச்சுருங்க. வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொசு உள்ளவே வராதுங்க. ஏன்னா அந்த புகை வாசனைக்கு கொசு வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கொசு தொல்லை அதிகமாக எங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா கொசு வராது. கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் இந்த ட்ரிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம தோசைக்கெலாம் எண்ணெய் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிடுவோம். ஸோ அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 25 ருபீஸ் நினைக்கிறேன். இந்த பாட்டில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது. நம்ம நார்மலாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஒரு தோசைக்கு ஊற்றுவோம். ஆனால் இதில் ஸ்ப்ரே பண்ணுறப்போ ஒரு 1/4 ஸ்பூன்லேயே முடிஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சும்மா 2 முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். அதுலேயே நம்ம வெங்காயம் தக்காளியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஆயில் ரொம்ப கம்மியாக செலவாகும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய எண்ணெய் செலவு பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் சாதம்லாம் நைட்டில் கொஞ்சம் மிச்சமாகிடுங்க. அந்த மாதிரி சாதம் மிச்சமாகிடுச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச சாதத்தை நம்ம இந்த மாதிரி லெமன் ரைஸ் புளி சாதம்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டுடலாம். ஸோ நம்ம ஒரு சிலருக்கு தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு செட் ஆகாது, ஒரு சிலர் கோல்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி லெமன் ரைஸ் புளி சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி எந்த வெரைட்டி ரைஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். லெமன் சாதம் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி நீங்கள் லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம அதை இஞ்சி கடிச்சு சாப்பிட்றப்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெமன் ரைஸ் நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி இஞ்சி போட்டு செய்யுங்க. அதே மாதிரி சாதம் கிளறும் பொழுது கொஞ்சம் பெருங்காயத்தை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எண்ணெயில் பண்ணாமல் சாதத்தை கூடவே இந்த பெருங்காயத்தை போட்டு நீங்கள் சாதத்தை கிளறி பாருங்கள். அந்த பெருங்காயத்துடைய ஸ்மெல் நல்ல வாசனையாக இருக்குங்க. சமையல்காரங்க ஒரு முறை நான் செஞ்சப்போ நான் பார்த்தேங்க. இந்த மாதிரி தாங்க அவங்களும் பெருங்காயத்தை சாதம் கிளறப்போ தான் போடுறாங்க. நம்மளாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம், அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வேர்க்கடலையெல்லாம் வறுத்து சட்னிக்கெலாம் வறுப்போம் இல்லைங்களா, அப்போ ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம அவசரமாக சமைக்கிறப்போ பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறப்போ ரொம்ப அவசரமாக சமைப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த வேர்க்கடலை தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துகிட்டு அந்த வேர்க்கடலை மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா தோல் ஈஸியாக வந்துடும். நம்ம ஆற வைக்கிறதுக்கும் டைம் இருக்காது, ஆற வச்சு தான் அதுக்கப்புறம் தோல் உரிப்போம். ஸோ டைம் இல்லை அப்படின்னா சூடாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா தோலில் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. லாஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய ஹேண்ட் பேக்லேயே ஆகட்டும் இல்லை ட்ரெஸ்ஸில் கூட ஒரு சில டைமில் ஜிப் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடும், சரியாக க்ளோஸே ஆகாது, அப்படியே பாதியிலே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம குளிக்கிற சோப் எடுத்துக்கோங்க. எந்த சோப்பாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அந்த சோப்பை வச்சு அந்த ஜிப் மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராப்ளமே இருக்காது, ஈஸியாக ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மழை காலங்களில் தான் இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.